அனைவருக்கும் மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 735வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஆரோக்கிய வாழ்வும் உணவு பழக்கங்களும் என்ற தொகுப்பின் முதல் பகுதியாக வெல்னஸ் ப்ளூ பிரிண்ட், அதாவது ஈட் ரைட், ஸ்டே ஆக்டிவ், ஃபீல் அமேசிங் என்ற தலைப்பில் இன்று தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே நம்மிடையே வருகை புரிந்துள்ளார் திருமதி வைஷ்ணவி அவர்கள். திருமதி வைஷ்ணவி அவர்கள் உணவியல் நிபுணராக பணிபுரிந்து வருகிறார். சேலம் மாவட்டத்தை சார்ந்த இவர் நமது குழுவின் உறுப்பினர் திரு குணசேகரன், அதாவது முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர் ஈரோடு அவர்களின் முதல் புதவி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். மனிதரின் வாழ்வியலில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உணவு பழக்கமே ஆகும். சத்தான உணவு உண்டு ஆரோக்கியமாக வாழ உணவு திட்டமிடுதல் மிகவும் அவசியமாகிறது. திட்டமிட்டு உணவு உட்கொள்வதால் நம் உடல் ஆரோக்கியம் பேணப்படுகிறது, உடல் எடை பராமரிக்கப்படுகிறது, கடுமையான நோய்கள் வரும் அபாயம் குறைகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, ஜீரணம் சீராகிறது, மகப்பேறு மற்றும் பாலூட்டல் ஆரோக்கியம் அடைகிறது. இது தவிர தோல், பல், கண்கள், எலும்பு ஆகியவை வலுப்பெறுகின்றது. இவ்வாறு பல்வேறு குணங்களை அடக்கிய இந்த நிகழ்ச்சியை நாம் காண வருகை புரிந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு துவக்குவதற்கு முன்பு திருமதி வைஷ்ணவி அவர்கள் தொடர்பான ஒரு சின்ன அறிமுகம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். உங்களை இந்த காணொளி காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நல்லா இருக்காங்களா குணசேகரன்? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஓகே. சோ உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்குங்களேன். நீங்க சேலம் மாவட்டத்தில் எந்த பகுதியை சார்ந்தவர்? நான் வந்து கருங்கல்பட்டி சார். கருங்கல்பட்டி. ஆமா. சேலம் ப்ராப்பர் தான் இல்லையா? ஆமா. சரி, ஓகே. சேலத்துல நீங்க உங்களுடைய கல்வி, பள்ளி கல்வி தொடர்பான தகவல்கள். ஸ்கூல்ஸ் வந்து நான் ராசிபுரம்ல இருக்க எஸ்ஆர்வி ஹைடெக்ல பண்ணேன் நானு. அப்புறம் யூஜி வந்து அவினாஷ்லிங்கம் ஹோம் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர், அங்க நான் பண்ணேன். அப்புறம் பிஜி வந்து நம்ம பெரியார் யூனிவர்சிட்டியில, சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில பண்ண கோல்டு மெடலிஸ்ட் நானு. வெரி குட், வெரி குட். மிக்க சந்தோஷம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க என்னென்ன தகவல்கள் வழங்குறதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம டாபிக் பார்த்தாலே தெரியும், இந்த வெல்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்ட்டு நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். அதுல வந்து நம்மளுடைய நியூட்ரிஷன் பத்தியும், ஒரு ஃபிட்னஸ், நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ் பத்தியும், அண்ட் நம்ம டீடாக்ஸ் பத்தி, செல்ஃப் கேர், இதை பத்தியும் நம்ம வந்து இதுல கவர் பண்ண போறேன் சார். சார், ஓகே. உங்களுடைய டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்க பிஜில என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க? எப்படியுமே பிஜில ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க, அது தொடர்பான ஒரு சிறிய தகவல் வழங்க. ஓகே சார், நான் வந்து பிஜில ஒரு பாப்சிக்கல் பேஷன் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அது நமக்கு எந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேஷன் ஃப்ரூட்டை பத்தி தான் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். பேஷன் ஃப்ரூட் அப்படிங்கிறது பொதுவா யாருக்கும் தெரியாது. நம்ம அதை பத்தி என்னன்னு, ஒரு புது ஃப்ரூட் அப்படிங்கறதுனால அதை எடுத்து என்னோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி நான் பண்ணேன் நானு. ஓகே. சோ நிகழ்ச்சிக்கு செல்வோம். உங்களுடைய தகவலை நீங்கள் இப்போது வழங்கலாம். ஷூர் சார். ஓகே. சோ நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ நீட் எவரிபடி டு ஸ்விட்ச் ஆன் தேர் கேமரா. ஒன்ஸ் நான் எல்லாரையும் பார்க்கலாமா, இல்ல எப்படி பண்ணலாமா, இல்ல இஃப் இட் இஸ் பாசிபிள் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் தி கேமரா. சோ உங்களோட எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்க்கலாம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஓகே சார், நம்ம ஒரு ஐஸ் பிரேக்கர், ஒரு கேம் மூலமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், டெஃபினெட்லி. யா, ஓகே. எவரிபடி எல்ஸ் ப்ளீஸ் டேக் பென் அண்ட் நோட் இன் யுவர் ஹேண்ட். இது இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. சோ டேக் அ நோட்ஸ், எல்லாமே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பென் அண்ட் நோட் எடுத்துக்கோங்க கையில. ஓகே. ரைட் ஒன் திங் விச் மேக் யூ ஹாப்பி. நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து செஞ்சிருப்பீங்க, அதனால நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா? ரீசெண்டா ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் வந்து ஐ ஹவ் டன் இட் வெரி நைஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேட்டான ஒரு விஷயம் நான் செஞ்சேன், ஸோ தட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அப்படின்ட்டு ஏதாவது நீங்க
நினைச்சிருக்கீங்களா? அத வந்து either you can write it in your notebook or you can type in chat box also. Participants, Nice, you can nice. write it in the paper or you can post it on the chat box. Chat box also. Okay, great sir, thank you so much. So first appreciate yourself and give a big applause. Thank you. Yeah, thank you so much, thank you. Yes. So we'll go into the session. So உங்களுக்கு the wellness அப்படின் wellness blueprint, eat right, stay active, feel amazing. இத பார்த்து உங்களுக்கு என்ன ஒரு தாட் வருது, என்ன ஃபர்ஸ்ட் மைண்டுக்குள்ள வருது உங்களுக்கு? லிட்டில் பிட் இன்டராக்ஷனோட வச்சுக்கலாமா நாம இந்த செஷனை? Yes, please. ஓகே. சோ என்ன தாட் உங்களுக்கு வருது வெல்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுது? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு செஷனா தெரியுது. என்ன ஆரோக்கியமான உணவு, அதாவது சரியான உணவு என்ன, அதே மாதிரி சரியாக எப்படி ஆக்டிவா இருக்கிறது, அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அமேசிங்காக ஃபீல் பண்றது. சோ இதுதான் இதுல கேப்ஷன்ல புரியுது. எக்ஸாக்ட்லி சார், யூ ஆர் ரைட். நம்ம வெல்னஸ் அப்படிங்கும் போதே நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தும் அதில் இன்க்ளூட் ஆயிடுது. ப்ளூ பிரிண்ட்னு வரும்போது எந்த ஃபார்மேட்ல வி நீட் டு பி ஹாப்பி அப்படிங்கறதும் ஹெல்தியா எப்படி இருக்கலாம் அப்படிங்கறதும் நம்ம அதுல கவர் ஆயிடும். ஓகேவா? ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகுது. நியூட்ரிஷன் எப்படி இருக்கணும், எப்படி கரெக்டான ஒரு ஃபுட் சாப்பிடணும், எப்படி ஆக்டிவா இருக்கணும், லைக் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்ம எப்படி செல்ஃப் கேர் வச்சுக்கிட்டு நம்ம ஃபீலிங் அமேசிங். ஓகே, இதுதான் பத்தி தான் பேச போறோம். ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு பிளான் இருக்கும் வெல்னஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கும் போது, ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு பிளான் இருக்கும். சோ தட் அவர் லைஃப் வில் பி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈட் ரைட் அப்படிங்கறத பத்தி பேசலாம். என்னென்னலாம் இருக்கு, எது மாதிரி எல்லாம் நம்ம ஃபுட்டு சாப்பிடலாம், விச் நியூட்ரியன் வில் ஹெல்ப் அவர் பாடி டு கீப் அவர் ஹெல்தி அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். சோ ஐ அம் டயட்டிஷியன் வைஷ்ணவி. டயட் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆன்லைன் கன்சல்டன்சி பண்ணியிருக்கேன். ஸோ எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் ஐ எம் டூயிங் நேச்சுரோபதி அண்ட் யோகா ஆல்சோ. ஐ ஹவ் டன் டிப்ளமோ கோர்ஸ் அண்ட் டயபெட்டிக் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோர்ஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டுமாரோ இஸ் அ வேர்ல்டு கேன்சர் டே இல்லையா? February 4th. Yes. So it's a World Cancer Day. So I thought I can give some points about cancer awareness and how that wellness will incorporate in that cancer அப்படிங்கறத பத்தி நம்ம will see about it. Okay. World Cancer Day அப்படிங்கும்போது கேன்சர் அப்படின்னால என்ன, கேன்சர் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு நோய் அது அப்படின்னா, இட்ஸ் அன் அப்நார்மல் செல். ஒரு அப்நார்மல் செல் குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டு நல்ல ரேபிட் growth இருக்கும். இட்ஸ் அ ரேபிட் growth அண்ட் இட் won't டை. அந்த செல் வந்து எப்பயுமே வந்து சாகாது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு செல் வந்து எப்பயுமே சாகாம ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து டியூமரா ஃபார்ம் ஆகி நமக்கு அது வந்து கேன்சரா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே. அதே மாதிரி அதுல என்னென்ன ஒரு ஃபேக்டர்ஸ் அதுல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்னு வரும்போது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கலாம், இல்ல பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அது மூலியமா கேன்சர் நமக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் மெயின் திங் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். லைஃப் ஸ்டைல்னு வரும்போது டயட் தான் மெயின் ரோல் பிளே பண்ணது. நம்ம ஒரு ப்ராப்பரான டயட் ஃபுட் எடுத்துக்காததுனால நமக்கு வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து வருது. நிறைய இப்ப ஜங்க் ஃபுட்ஸ்குள்ள போயிட்டாங்க, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்குள்ள போயாச்சு. அதனால நம்மளோட ஹெல்தி ஃபுட் பேட்டர்ன் அப்படிங்கறதே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மோக்கிங் ஹேபிட், ஆல்கஹால் ஹேபிட், இதனால வந்து ஓவரா ஒபீஸ் ஆறாங்க. இப்பெல்லாம் சில்ட்ரன் ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே வருது நம்மளுடைய வேர்ல்ட்ல. நம்ம இந்தியாலயும் சரி, நம்ம ஓவரால் வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மேஜர் ரோலா இருக்கு. அதனால குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸும் வருது, வேரியஸ் கேன்சர்ஸ் அதனால ஃபார்ம் ஆகுது. தேர்ட் என்விரான்மெண்டல் வரும்போது பொல்யூஷன், ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ், இப்போ யூவி ரேஸ் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின் கேன்சர்ஸ் வருது. இது ஏர் பொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏர் பொல்யூஷன்ல வரும்போது லங்ஸ் கேன்சர்ஸ் வருது, பிளாடர் கேன்சர் வருது, இந்த மாதிரிலாம் வருது. ஸோ வைரஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸ் மூலியமா வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இட் காஸ் சர்விக்கல் கேன்சர் வருது. அதே ஹெப்பாடைட்டிஸ் பி அண்ட் சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவர் கேன்சர். ஸோ லிவர் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், ஸ்கின் கேன்சர், ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் கேன்சர். இப்பெல்லாம் புதுசா ஏதோ கேன்சர்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம், ஹவ் வி கேன் ஓவர் கம் ஆல் தீஸ். இது எல்லாம் ஜெனட்டிக்னு வரும்போது அதையும் நம்ம இப்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஜெனட்டிக்ல இருந்து நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்துட்டோம், ஓவரால் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் பண்ணி கேன்சர்ல இருந்து ஃபைட் பண்ணி வெளியே வி கேன் கம். ஓகே, நெக்ஸ்ட்
சோ இதுல நம்ம ஒரு 4 பாயிண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு மேஜரா கவர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பில்லர் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் வரும்போது ஃபியூயலிங் யுவர் பாடி. நியூட்ரிஷன் அப்படின்போது ஃபியூயலிங் யுவர் பாடி ஃபார் ஆப்டிமல் ஹெல்த். நியூட்ரிஷன் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இதுல வந்து நிறைய நியூட்ரிஷன் வரும்போது அதுல என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, இது எல்லாத்த பத்தியும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஹவு குட் நியூட்ரிஷன் சப்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நியூட்ரிஷன் எந்த விதத்துல நம்மளுடைய ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்யூனிட்டி பூஸ்டிங். இம்யூனிட்டி பூஸ்டிங்னு வரும்போது இட் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டியில வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. இதுல என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா எசென்ஷியல் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஃபைட் பண்ணுது. அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. இம்யூனிட்டியில என்னென்ன ஃபுட்ஸ் வந்து மேஜர் ரோல் வருது அப்படின்னா வைட்டமின் சி. வைட்டமின் சி அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய டபிள்யூபிசி செல்ஸ், ஒயிட் பிளட் கார்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணுது நம்ம பிளட்ல. அது என்னென்ன ஃபுட்ஸ் வருது அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ், அப்புறம் நெல்லிக்காய், இது எல்லாமே வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ். வைட்டமின் சி இட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ். இது எல்லாமே இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின். இது தேவையான ஒரு ஃபைட்டிங் ஏஜென்ட் மாதிரி ஒரு வைட்டமின் சி. அதே மாதிரி வைட்டமின் டி. ஆஸ் யூ ஆல் நோ வைட்டமின் டி இஸ் அன் வாட் வைட்டமின். சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி எங்கிருந்து கிடைக்குது? சன்லைட். எஸ், இட்ஸ் அன் சன்லைட். சன்லைட்ல இருந்து தான் நமக்கு வைட்டமின் டி வருது. அதை நம்ம இன்னொரு நேமும் சொல்லலாம், சன்ஷைன் விட்டமின் சொல்லலாம். வைட்டமின் டி இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சன்ஷைன் விட்டமின். சன்ஷைன் விட்டமின், இந்த வைட்டமின் டில இருந்து நமக்கு என்னென்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரெடியூஸ் ஆகுது. உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ பிளட்ஸ், ஏதோ செல்ஸ் வந்து ஏதோ ஒரு இன்ஃபிளமேஷன் ஏற்படுது அப்படின்னா அது வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமுக்கு நல்ல வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குது. எந்த ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பேக் போனா இருக்கக்கூடியதும் இந்த சன்ஷைன் விட்டமின். இந்த வைட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின். இப்பெல்லாம் யாரும் வந்து மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போறதோ இல்ல சன்லைட்டை பாக்குறதோ அந்த மாதிரி யாருமே இருக்கிறது கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் டூ எக்ஸ்போஷர் டு சன்லைட். ஓகேவா? சன்லைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின். நெக்ஸ்ட் தேர்ட் மினரல் வந்து ஜிங்க். ஜிங்க்குங்கிறது இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பூஸ்டிங் மினரல் தான். ஜிங்க்ல வந்து என்ன அப்படின்னா இம்யூன் செல்ஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்யூனிட்டி செல்ஸ். இம்யூன் செல்ஸ் வந்து நிறைய வரும்போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய இம்யூன் பூஸ்டிங்க்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுது. உடம்புல இம்யூன் செல்ஸே இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி அகைன் நம்மளுடைய எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு டிசீஸ்க்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபைட் பண்றதுக்கு ஒரு செல் இருக்காது. ஸோ இம்யூனிட்டி செல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செல். அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ். ஜிங்க் வந்து இது சீட்ஸ், நட்ஸ்ல இருக்கு, சீட்ஸ்ல இருக்கு, அப்புறம் நிறைய தானிய வகைகள், இதுல எல்லாத்துலயும் வந்து நிறைய இருக்கு, ஜிங்க் இருக்கு. அதே மாதிரி ஃபுல் கிரெயின்ஸ் அப்படின்னா சீரியல்ஸ், மாப்பிள சம்பா, இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துல இருந்து ஜிங்க் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஜிங்க் வந்து நம்மளோட ரெகுலர் யூஸ்ல எடுத்துக்கணும், ஸோ தட் ஜிங்க் டெஃபிஷியன்சியும் வராது. இப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சின்னு நிறைய வருது. அதனால ஸ்கின் பேல் ஆகிறது, அவங்களுக்கு எந்த ஒரு நியூட்ரியன்ஸ் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி நிறைய ஜிங்க் டெஃபிஷியன்சின்ஸ் இப்போ ஒரு நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி இல்லாம பாத்துக்கிறதுக்கு ஜிங்க் ரிச் ஃபுட்ஸும் நம்ம எடுத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்த ஒயிட் ரைஸ்ல எடுத்துக்கிறது, இல்ல நம்ம ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்காம ஸோ நம்ம ஃபுல் பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். ஃபோர்த் ஃபுட் ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? Any idea? Probiotic. தயிர். வெரி குட் சார். ப்ரோபயாட்டிக் அப்படின்னாலே ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட் ஞாபகம் வரும். இட் வில் ஹெல்ப் இன் அவர் கட் ஹெல்த். சாரி இட்லி தோசை. எஸ் சார், கரெக்ட். இது எல்லாமே தான் தயிர். ஸோ கட் ஹெல்த்துக்கு யூஸ் ஆகுது. கட் ஹெல்த்னா நம்மளோட டைஜஷன், நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டைஜஷனுக்கு நல்லா யூஸ் ஆகுறது ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்ல ஒரு நல்ல ஒரு மைக்ரோப்ஸ் இருக்கு, லாக்டோபெசிலஸ் இருக்கு நம்மளுடைய தயிர்ல. ஸோ ஒவ்வொரு ஃபுட்லயும் ஒவ்வொரு பாக்டீரியாஸ் இருக்கு. அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப பூஸ்ட் ஆகுது. அதனால நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் நல்லா பூஸ்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட்ல நம்ம 4 நியூட்ரியன்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து வைட்டமின் சி, செகண்ட் வைட்டமின் டி, அண்ட் தேர்ட் ஜிங்க், அண்ட் ஃபோர்த் ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ். ஸோ இது 4ம் வந்து இம்யூன் பூஸ்டிங்கா இருக்கு. ஸோ செகண்ட் பாயிண்ட் பூஸ்ட் மெட்டபாலிசம் அண்ட் எனர்ஜி லெவல். மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட்
ஐடியா இருக்கா? மெட்டபாலிசம்னா என்ன? நம்மளோட பாடி மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன? செல்ஸ் புதுப்பித்தல், பழைய இறந்து போன செல்கள் இது பண்ணிட்டு புது செல்கள் வர்றது, ஓகே கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு. ஓகே. வேற வேற யாராவது ஏதாவது? பில்ட் அப், ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கல் வச்சு கட்டுற மாதிரி அது பில்டிங் பில்டிங். ஓகே பில்ட் அப். ஓகே, பில்டர். ஓகே. ஆக்சுவலி ரொட்டீன் மெட்டபால் ஆக்டிவிட்டி ஓகே, ரொட்டீன் ஆக்டிவிட்டி. அப்படின்னு ஓகே சார், ஓகே ஃபைன். ஆக்சுவலி மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்டு கேட்டபாலிசம், மெனபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராசஸ்ல இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட் ஃபுல் ஃபுட்டா சாப்பிடுறோம். நம்ம ஒரு ரைஸ் எடுத்துக்கிறோம், இட்லி எடுத்துக்கிறோம், அதை பிரேக் டவுன் பண்ணுது இல்லையா? அதை பிரேக் பண்ணி நம்ம பாடியில எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது இல்லையா? அதுதான் மெட்டபாலிசம். ஒரு லார்ஜர் பார்ட்டிக்கலை ஸ்மாலர் பார்ட்டிக்கலா பிரேக் டவுன் பண்ணி நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. அது நம்மளுடைய பிளட்ல போய் நல்லா வந்து கலந்து ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு பேரு தான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். அந்த மெட்டபாலிசம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். இந்த மெட்டபாலிசம் கரெக்டா இருந்தாதான் நம்ம சர்வைவ் ஆகவே முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுறது எப்படி வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, நம்ம பிளட்ல எப்படி போய் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி வருது அப்படிங்கிறது தான் மெட்டபாலிசம் அப்படி சொல்லுவோம். ஸோ பூஸ்டிங் மெட்டபாலிசம், நம்ம ஒழுங்கா சாப்பிட்டோம், நல்ல ரிச் நியூட்ரியன் ஃபுட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மெட்டபாலிசம் ஃபோக்கஸ் பண்றப்போ என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் அதுல வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மெட்டபாலிசம் டிசார்டர்ஸ்னால நிறைய வருது. நம்ம இந்த டைஜஷன் ஒழுங்கா ஆகாம, ஒழுங்கா ப்ராசஸ்ல வந்து பிரேக் டவுன் ஆஃப் எனர்ஜி, இந்த மாதிரி லார்ஜர் பார்ட்டிகல் பிரேக் டவுன் ஆகாம இருக்கு. நமக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கரெக்டா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும் இல்லையா? எனர்ஜியா கன்வெர்ட் ஆனாதான் நமக்கு வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கே வந்து இப்போ நிறைய டிசார்டர்ஸ்ல வருது. அப்படி இருக்கும்போது அந்த விஷயம், அந்த மாதிரி டிசார்டர்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஃபுட் கரெக்டான ஃபுட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு புரோட்டீனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட். புரோட்டீன் எடுக்கும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. புரோட்டீன் தான் வந்து நம்மளுடைய பில்டிங் பிளாக்கர். நல்லா வந்து ஒரு பில்டிங் மசில் மாஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது புரோட்டீன் தான். ஸோ செகண்ட் ஒன் ஹெல்தி ஃபேட். ஃபேட்டுனாலே உடம்புக்கு கெடுதல் தாங்க. எதுக்குங்க ஃபேட்டுன்னு சொல்றீங்க? ஃபேட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபேட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்துடும், ஒபிசிட்டி ஆயிடுவேன், கொலஸ்ட்ரால் நிறைய வந்துடும். எதுக்கு அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு? தேவையே இல்லை, நான் ஃபேட்டே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றேன் அப்படின்னு இப்ப சில குரூப் சுத்திட்டு இருக்கு. ஃபேட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்பு வந்துடும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஃபேட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேட் இருந்தாதான் நம்மளுடைய எனர்ஜி வந்து கெயின் ஆகும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய செல்லு எல்லாத்துக்குமே நம்மளுடைய எனர்ஜி கொண்டு போய் சேர்க்கறதே ஃபேட் தான். ஓகே, புரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து எல்லா உடம்புல இருக்கிற எல்லா செல், பிரெயின்ல இருந்து கீழே கால் பாதம் வரைக்கும் நம்மளுடைய எனர்ஜி கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஃபேட் அண்ட் புரோட்டீன் தான். ஸோ கண்டிப்பா ஃபேட் வேணும். ஆனா எந்த மாதிரி ஃபேட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஹெல்தி ஃபேட் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோனல் பேலன்ஸும் நல்லா வந்து ஹார்மோனையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வைக்குது, நம்மளுடைய எனர்ஜியும் ரொம்ப நேரம் தாக்க வைக்குது. நம்ம வந்து சும்மா ஏதோ சின்னதா ஒரு ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா இமீடியட்டா நமக்கு பசி எடுத்துக்கும். ஆனா நீங்க இதே ஒரு நட் ஷேக்கோ இல்ல அவகேடோ ஃப்ரூட்ல ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு ஃப்ரூட், அவகேடோ பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம்ல சார், என்ன தமிழ்ல அவகேடோக்கு? வெண்ணெய் பழம். யா, பட்டர் ஃப்ரூட். அதுதான். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிச் இன் நியூட்ரியன்ஸ் டென்ஸ் நிறைய இருக்கு. அந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து பிரெக்னன்சி வந்து ரொம்ப ஹெல்தியா கொண்டு போறது அவகேடோ ஃப்ரூட் தான். சோ ரொம்ப ரொம்ப அவகேடோங்கிறது, அதையும் வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்ற பேர்லயே வெண்ணெய்னு வருது. சோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட உடம்பு வந்துடும். இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாம, சோ வி நீட் டு டேக் ஹெல்தி ஃபேட்ஸ். ஓகே, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸா எடுத்துக்கணும். இது எல்லாமே ஆலிவ் ஆயில்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ், நட்ஸ்ல ஃபிளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய சீட்ஸஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்தி ஃபேட்டா எடுத்துக்கணும். இது செகண்ட் ஹெல்தி ஃபேட். தேர்ட் வந்து நல்ல ஹைட்ரேஷன், நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் நம்மளுடைய ஹைட்ரேஷன் நம்ம நல்லா இருந்தாதான் நம்மளுடைய மெட்டபாலிசம் ப்ராசஸ்க்கு கரெக்டா இருக்கும். நம்மளுடைய மெட்டபாலிசம் கரெக்டா நடக்கிறதுக்கே தண்ணி தான் வேணும். இப்ப நம்ம மிக்சிலேயே எதையோ போட்டு அடிக்கிறோம், எல்லாம் நம்ம ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் கடலை எல்லாம் போடுறோம். ஆனா அதை அரைக்கிறதுக்கு தண்ணி தானே யூஸ் பண்றோம். தண்ணி தான் மெயின் சோர்ஸ். தண்ணி இல்லாம நம்மளால எதுவும் கிரைண்ட் பண்ண முடியாது, எதையும் வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ மெயின் சோர்ஸ் ஹைட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஹைட்ரேஷன் இல்லாம நம்மளால எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. தண்ணி இருக்கணும். தண்ணி இப்ப சில பேர் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் குடிப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்கின்ல பார்த்தா ரொம்ப ட்ரை ஆயிடும். ரொம்ப வந்து
யூரினேஷன்லயும் எல்லாம் வந்து வாட்டர் லாஸ் ஆயிடுது, ஸ்வெட்ல வாட்டர் லாஸ் ஆகுது, உடம்புல தண்ணியே இல்லை அப்படின்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, ஹைட்ரேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ மெட்டபாலிக் ப்ராசஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி. ஹைட்ரேஷன் ரொம்ப தேவை, டைஜஷனுக்கும் நல்லா யூஸ் ஆகுது, நம்ம பாடி டீடாக்சிஃபிகேஷனுக்கும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட், நம்ம இப்போ செகண்ட்ல பூஸ்டிங் மெட்டபாலிசம்ல 3 பாயிண்ட் பத்தி பேசியிருக்கோம். ஒன்னு புரோட்டீன், செகண்ட் வந்து ஹெல்தி ஃபேட், அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஹைட்ரேஷன். இது 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் மென்டல் கிளாரிட்டி அண்ட் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன். மென்டல் கிளாரிட்டி அண்ட் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளுடைய பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? பிரெயினை தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதுல ஃபோக்கஸிங்கு, ஒரு விஷயத்த நம்ம ஒழுங்கா பாயிண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்றது, அதே மாதிரி நம்மளுடைய மெமரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றது, நம்மளுடைய எமோஷனல் ட்ராமாஸ், எமோஷனல் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு குட் நியூட்ரிஷன் சப்போர்ட் பண்ணுது. நம்ம நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மென்டலி கிளாரிட்டி அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதுல என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, அண்ட் நம்மளோட இன்ஃப்ளமேஷன்ஸ், ஏதாவது ஒரு வீக்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வருது? என்ன ஃபுட் ஞாபகம் வருது? omega-3 fatty acid வந்து fish oilல இருக்கு. எக்ஸாக்ட்லி ஃபிஷ். யா, ஃபிஷ்ல தான் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. சோ காட் லிவர், எக்ஸாக்ட்லி சார், எஸ். ஃபிஷ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு. செகண்ட் பாயிண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னாலே எதிர்ப்பு சக்தி வரக்கூடியதுதான். இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மென்டல் கிளாரிட்டி வரும்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்மளுடைய பாடியில ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணாம ஒழுங்கா வந்து ஒரு பேர் ஆகாததுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. நம்ம பாடிக்குள்ள ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே. இதனால நம்மளுடைய பாடி வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷனிங், எமோஷனல் ட்ராமாஸ் நிறைய வரும். ஒழுங்கா சரியா ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாம ஒழுங்கா நம்மளால ஒரு விஷயத்த ஒழுங்காவே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு பேரியரா இருக்கு. ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம வெளியே வரதுக்கு நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னாலே இந்த ஸ்ட்ராபெரி, கிரான்பெரி, ராஸ்பெரி, பெரி ஐட்டம்ஸ்ல இருக்கு இல்லையா, பெரிஸ், இந்த செரி பழம், இது எல்லாமே வந்து யூஸ் ஆகுது. அண்ட் மெயின்லி டார்க் சாக்லேட்ஸ், டார்க் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல, கோகோ பட்டர்ல இருந்து வர டார்க் சாக்லேட்ஸ். சும்மா லாக்டோ கிங், எக்லேர்ஸ் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கிடையாது, டைரி மில்க் இந்த மாதிரி கிடையாது. டார்க் சாக்லேட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மேட் அப் ஆஃப் லிட்டில் பிட் ஒரு மாதிரி ஒரு எக்ஸாக்ட்லி கொஞ்சம் கசக்கும் டார்க் காம்பவுண்ட் அப்படிங்கிறது. நம்ம டைரி மில்க் மாதிரி வந்து இனிப்பா இருக்காது. டைரி மில்க்லயும் வந்து நம்ம பாதி டார்க் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த டார்க் சாக்லேட்ஸ் நம்ம இப்பெல்லாம் நிறைய அவைலபிள் இருக்கு. டார்க் சாக்லேட்ஸ் எப்பயுமே நம்ம கையிலயும் வச்சுக்கலாம். அது ரொம்ப வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் கூட. ஸோ டார்க் சாக்லேட்ஸும் இருக்கு. கிரீன் டீ, இதுவும் வந்து கிரீன் டீன்லயும் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் இது எல்லாமே, கிரீன் டீ கூட. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ். அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய பாடியில வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், நம்ம ஒவ்வொரு செல்லுக்குமே ஆக்சிஜன் தேவைப்படுது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்றது அயன் தான். ஹீம் அயன்னு சொல்லுவாங்க. அயன் தான் வந்து நம்மளுடைய பாடியில ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கும் வந்து நம்ம போய் டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றது அயன். அந்த அயன் வந்து பிரெயின்ல இருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லா இதுக்குமே வந்து அயன் சப்ளை ஈஸியா போயிட்டு இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய எடுத்துக்கணும், அயன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்பு சோர்வு ஆகாது. ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்படும். அப்புறம் ரொம்ப வீக்கா ஒரு மாதிரி சோர்வாவே இருப்போம், ஒரு மாதிரி டயர்டா ஃபெட்டிகா இருக்கும். நம்ம எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. எது செஞ்சாலும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கும். ஸோ அயன் லெவல் ரெடியூஸா இருக்கிறவங்களுக்கு சோர்வுகள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். கீரை வகைகள், ஸ்பினாச், வல்லார கீரைன்னு நினைக்கிறேன், வல்லாரையில ஸ்பினாச், அதுல வந்து அயன் ரிச் நிறைய இருக்கு. எள்ளு, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டும் நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய சுகர் லெவலை பேலன்ஸ்டா கொண்டு போகும். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பைக்குக்கு போகாம ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகிறது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அதே மாதிரி நம்மளுடைய மென்டல் ஃபோக்கஸையும் நல்லா வந்து கொண்டு வர்றது கார்போஹைட்ரேட் தான்.
இது எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, இதெல்லாம் குட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் முழு தானியங்கள், அரிசி வகைகள், இது எல்லாமே ஹோல் கிரெயின்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். குவைனா ரைஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுல நான் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மென்டல் கிளாரிட்டி அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ல 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எனிபடி எல்ஸ் யாராவது சொல்ல முடியுமா என் 4 என்னென்னு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் omega-3 fatty acid, second point antioxidant, and third iron rich foods, and number 4th complex carbohydrate. இது 4 பாயிண்ட் பத்தி நான் பேசியிருக்கேன். அடுத்து ஓவரால் வெல்பீயிங் அண்ட் லாங்கிவிட்டி. இது பார்த்தாலே நமக்கு தெரியுது நம்மளோட ஓவரால் ஃபுல் ஹெல்த்தும் ரொம்ப நாள் உயிர் வாழ்றதுக்கும் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ஹான்சிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், லாஞ்சிவிட்டி அப்படின்னாலே நம்ம ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்றதுக்கு தேவைப்படுற ஒரு ஃபுட்டு தான் வந்து நமக்கு நியூட்ரிஷன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது ரொம்ப நாள் வாழ்றதுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். ஃபைபர் அப்படிங்கிறது நம்மளுடைய டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, நல்ல கட் ஹெல்த்துக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளுடைய ஃபைபர் வந்து நம்மளுடைய டைஜஷனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன்ல இருந்து தடுக்கக்கூடியதும் வந்து ஃபைபர் தான். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு, அவரைக்காய், அப்புறம் கீரை வகைகள், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் தான். வல்லார கீரையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைய இருக்கு, அயனும் நிறைய இருக்கு, ஃபைபரும் நிறைய இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டைம் வல்லாரக்கீரை ட்ரை பண்ணி பாருங்க. கீரை வகைகள் எல்லாமே நல்லதுதான். வல்லாரக்கீரையில அயன் ரிச் இன்னமும் ஜாஸ்தியா இருக்கு, ஃபோலிக் ஆசிடும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வல்லாரக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. வல்லார ஈஸியாவும் அவைலபிளா இருக்கு இல்லைங்க சார்? எஸ், ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் மெக்னீஷியம் பத்தி பேசலாம். மெக்னீஷியம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸ். நம்ம ரொம்ப ஒரு டைம் நல்லா இருப்போம், ஒரு டைம் திடீர்னு அழுணும்னு தோணும், திடீர்னு வந்து சோகமா இருக்கணும்னு தோணும், திடீர்னு ஓவரா ஹாப்பியா இருப்போம். இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் மேஜரா வந்து மெக்னீஷியம் தான் ரோல் பிளே பண்ணுது. இது எல்லாத்தையும் நம்மளுடைய மூட் ஸ்விங்கை வந்து ரெகுலேட் பண்றது மெக்னீஷியம் தான். அதே மாதிரி நல்ல ஸ்லீப்பிங் குவாலிட்டி, நல்லா தூங்கணும் அப்படின்னாலும் மெக்னீஷியம் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கும் அது எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னா டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்ல சாப்பிட்டு தூங்கணும்னா நல்லா தூங்கலாம். டார்க் சாக்லேட்டா எடுத்துக்கணும். அதே மாதிரி பனானா, வாழைப்பழமும் ரிச் இன் மெக்னீஷியம். அப்புறம் பட்டரு, வெண்ணெய், கேர்டு, ஃபிஷ், இது எல்லாமே வந்து மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ். ஸோ இதுல நம்ம வந்து 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம், ஒன்னு ஃபைபர் அண்ட் மெக்னீஷியம். யா, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஃபிட்னஸ். செகண்ட் மேஜர் ரோல் வந்து ஃபிட்னஸ்ன்னு எடுத்துக்கும் போது ஸ்டேயிங் ஆக்டிவ் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி. ஸோ நமக்கு இப்போல்லாம் நார்மலா எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், நடக்கிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் நம்ம பண்ணணும். வெயிட் லாஸ், நீ எதுக்கு இப்போ நடக்கிற, நீயே இப்படி இருக்க, நீ எதுக்கு நடக்கிற, நீ எல்லாம் நடக்காத அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் குண்டா இருக்கிறவங்க மட்டும்தான் போகணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லையா பாடி வந்து 6 பேக் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஜிம்முக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம பாடியை ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து நல்லா கெயின் பண்றதுக்கும், நம்மளோட ஓவரால் நம்மளோட வைட்டாலிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னால நம்மளோட பாடி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு கொண்டு வருது. இப்போ நம்ம எனக்கு மசில் மாஸ் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு வேற போன் டென்சிட்டி தேவையில்ல, எனக்கு மசில் மாஸ் மட்டும் ஓவரா வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தனி எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு. எனக்கு கை வந்து இன்னும் கொஞ்சம் மசில் பில்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. கால் எனக்கு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பில்ட் பண்ணணும், மசில் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தனி எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ எதுக்கு நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது தான் கரெக்டா நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு கோச் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடி மசில் மாஸ் கெயின் பண்றதுக்கு, பில்டிங் பண்றதுக்கு நம்ம புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து நம்மளுடைய போன் டென்சிட்டி, நம்மளுடைய எலும்பு வந்து வலுவாகிறதுக்கு நம்ம வாக்கிங் போறது,
ரன்னிங் போறது, ஜாகிங் போறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி, நம்ம தினசரி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு சுலபமா நான் செய்யணும். ஆனா எனக்கு இப்ப எது செஞ்சாலும் எனக்கு அது சிரமமா இருக்கு, வீடு கூட்டணும்னாலும் எனக்கு சிரமமா இருக்கு, பாத்திரம் கழுவுறதுனாலும் எனக்கு சிரமமா இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் நான் ஈஸியா செய்யணும் அப்படிங்கறதுக்கு ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். உட்காந்து எந்திரிக்கிறது, அந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் எக்ஸசைஸ், இல்ல ரெட் லிஃப்டிங்ஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒவ்வொரு ஒரு தனித்தனி இது வேல்யூஸ் இருக்கு. இதை பத்தி பேசணும்னா நம்ம இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் சேர்ந்து பேசணும். சோ என்னென்ன எக்ஸசைஸ்ங்கிறத மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும். அதே மாதிரி நம்மளுடைய ஓவரால் வைட்டாலிட்டி ஸ்ட்ரென்த், நம்ம ஓவரால் பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கு பிளாங்க்ஸ் இதெல்லாமே நம்ம செய்யலாம். அப்புறம் நம்ம பேலன்ஸ்டாவும் ஒரு விஷயத்த ஒரு கோஆர்டினேஷனோடையும் ஒரு ஃபோக்கஸ்டாவும் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது யோகா அண்ட் மெடிடேஷன். நம்ம எந்த ஒரு எமோஷனல் இதுல இருந்து வெளிவரத்துக்கு கரெக்டா ஒரு விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்றேன், நான் கொண்டு வரணும் அப்படின்னா மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ புஷ்அப்ஸ் பத்தி பார்த்தாச்சு, ஸ்குவாட்ஸ், வாக்கிங், ரன்னிங், வெயிட் லிஃப்டிங், பிளாங்க்ஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு பார்த்தாச்சு. இப்போ எனர்ஜி எப்படி கொடுக்குது, இப்போ நம்ம கார்டியோ பத்தியும் பார்த்துட்டோம், ஸ்ட்ரென்த், ஃபிளெக்சிபிலிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால ஒரு விஷயம் ரெகுலரா நம்ம பண்ற விஷயத்தையே நம்மளால இப்பெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது. நான் இப்போ இங்க இருக்கிற ஒரு விஷயத்த இவங்க தூக்கி இந்த சைடு வெயி அப்படின்னாலே எனக்கு வந்து அது எப்படி இவ்வளவு பெரிய வெயிட் என்னால தூக்க முடியும், என்னால தூக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நம்ம உலகம் மாறிட்டே வருது. சோ நம்ம ரெகுலரா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது, நம்மளுடைய ஹெல்த்தும் ரொம்ப ஃபிட்டா இருக்கும். ஸோ எனர்ஜி, 4th பாயிண்ட் எனர்ஜி. எனர்ஜி அப்படிங்கும் போது நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் உடம்புல கரெக்டா வந்து ஒரு ஆக்சிஜன் லெவல் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கணும். அப்படி சர்க்குலேஷன் கரெக்டா ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கும் போதுதான் நமக்கு எனர்ஜி லெவலும் கரெக்டா இருக்கும். நம்ம வந்து ஓவரால் நம்ம வந்து ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு உடனே நான் டவுன் ஆயிடுறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம வந்து கரெக்டா ஒரு அயன் டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் இல்லாம நம்மளுடைய கரெக்டா ப்ராப்பரா வந்து ஹெச்பி லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ரெகுலரா யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம ஓவராலா எனர்ஜெட்டிக்கா இருப்போம். இதுல என்னென்ன வருது அப்படின்னா, ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம், டான்சிங், சைக்கிளிங், இது எல்லாமே கார்டியோ ஆக்டிவிட்டிஸ்ல தான், கார்டியோ எக்ஸசைஸ்ல தான் வரும். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா என்னன்னு யாருக்கு அது ஐடியா இருக்கா? பவர் ஹவுஸ், எக்ஸாக்ட்லி, பவர் ஹவுஸ் ஆஃப் செல். மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன்ஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ரெகுலரா பண்ணும்போது மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷனும் நமக்கு ப்ராப்பரா இருக்கும், பவர் ஹவுஸ் ஆஃப் செல், இது எல்லாமே. அதே மாதிரி இம்ப்ரூவ்டு ஸ்லீப், நம்ம ஒழுங்கா தூங்கி ஒரு குட் ரெஃப்ரெஷ்மெண்டோட இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நல்ல ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கும், ஒரு குட் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு நம்மளோட டேவை ஃபுல் எனர்ஜெட்டிக்கா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபுல் டேவும் எனர்ஜெட்டிக்கா இருப்போம். மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம எல்லா வேலையும் நம்ம என்னடா இப்படி செய்யணுமே அப்படின்னு நினைச்சாலே எல்லாம் ட்ரைன் ஆயிடும். காலையில அடுத்த நாள் ஒர்க் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம காலையில எந்திரிக்கும் போது இப்படி இருக்கக்கூடாது. ஆனா எனர்ஜெட்டிக்கா எந்திரிக்கும் போது நம்ம வி நீட் மோர் எனர்ஜி. அப்படி இருந்துச்சு, நம்ம பாசிட்டிவிட்டி இருந்தாலே நமக்கு வந்து எல்லா வேலையும் ப்ராப்பரா கரெக்டா எல்லாம் நம்ம நினைச்ச ஒரு இதுல லைன்ல போகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுது, ஆங்ஸைட்டி, ஓவர் எமோஷனல் ட்ராமாஸ், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம, டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பெல்லாம் ஹை பிபி இல்லாத யாருமே கிடையாது. வீட்டுல கண்டிப்பா 2 பேராவது இருக்கிறாங்க ஹை பிபி இருக்கிறவங்க. ஸோ ஒழுங்கா ப்ராப்பரான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பிபில இருந்து கூட, பிளட் ப்ரெஷர் கூட நமக்கு நார்மலா வரும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளட் சுகர் லெவல், டயபெட்டிக், இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டியில ஒரு கேட்டகரி இருக்காங்க, ஹை பிபி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா டயபெட்டிக்கும் ஒருத்தங்க இருக்காங்க. ஃபேமிலில கண்டிப்பா எல்லாம் இது இல்லாம யாரும் இப்ப இருக்கிறது இல்ல. ஸோ டயபெட்டிக்ல இருந்தும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பர் நியூட்ரிஷனோட எடுத்துக்கிட்டு நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோயும் வராது. பிளஸ் டீஹைட்ரேஷன் ஆகாம தண்ணி நல்லா ஹைட்ரேட் பண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. நெக்ஸ்ட், ஸோ பில்லர் 3, ஃபீல் அமேசிங். ஃபீல் அமேசிங் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? ஃபீல் அமேசிங், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன?
நிறைவாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக. எக்ஸாக்ட்லி. ஓகே சார். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன? மைண்ட்ஃபுல்னஸ்னா மற்றவங்க நமக்கு தாராளமா செலவு பண்றது. ஓகே ஓகே சார். வேற ஏதாவது? கான்ஷியஸா பண்றது. ஓகே ஓகே. வேற? மியூசிக் கேக்குறது. எஸ், யார் சொன்னது அது? நான் தான். ஓகே, பீயிங் இன் தி பிரசன்ட் யார் சொன்னாங்க? So it's a great applause sir. Okay, being in the present, conscious ஓட இருக்கிறது தான். நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா at present இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அதை நம்ம செய்யணும். நான் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா நான் அந்த விஷயத்துல மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். மனசுக்குள்ள 1000 விஷயங்கள் ஓடும். என் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம we need to focus on one thing, that is the mindfulness and presentல இருக்கணும். இப்ப நான் உங்ககிட்ட நான் செமினார் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் செமினார் மட்டும்தான் எடுக்கணும், இந்த செஷன் மட்டும்தான் நான் ப்ராப்பரா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேற எந்த விஷயமும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மூமெண்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணணும். அந்த மாதிரி எத்தனை பேர் பண்றீங்க? இங்க ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன்ல வச்சுட்டு இருக்கேன், வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஒரு விஷயத்த என்னால ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியுது, பிரசன்ட்ல நான் இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? சாட் பாக்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்ல யாராவது சொல்லுங்க. இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். உலகத்துல வாழ்க்கையில பல விஷயங்களை நாம சந்திக்கிறோம், பல விஷயங்கள்ல நாம இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம ஒரு சில விஷயங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றது சில வேளைகள்ல பல வேளைகள்ல முடியுது. ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபுல்ஃபில்லா பண்ணும். we need to be on the present. அதுலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நான் உங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் வேற ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்படி செஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கும் லாஸ், எனக்கும் லாஸ். இங்கேயும் என்னால ஃபுல்ஃபில்லா இருக்க முடியாது, அடுத்த விஷயத்திலயும் என்னால ஃபுல்ஃபில்லா இருக்க முடியாது. இந்த விஷயம் ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய குட் நியூட்ரிஷன் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யோகா அண்ட் மெடிடேஷன் இட்ஸ் வெரி குட் ஆக்டிவிட்டி டு டூ. ஓகே, இதுல நம்ம வந்து இப்போ இதுல வந்து ஒரு 4 டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம ஒரு 4 டெக்னிக்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்மளுடைய விஷயத்த ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்றதுக்கு பிரீதிங் டெக்னிக், பிராணாயாமா. எஸ், எவ்ரிபடி நோஸ் ஐ திங்க். பிராணாயாமா அப்படின்னா பிரீதிங் எக்ஸசைஸ். இந்த யோகால ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதே பிராணாயாமா தான். மூச்சு பயிற்சி தான் சொல்லி கொடுக்குறாங்க. மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கும் போது நம்மளால ஒரு விஷயத்த நம்மளோட மூச்சையவே நம்ம ஓவரா ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கும் நம்மளுடைய ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. செகண்ட், பாடி ஸ்கேன் மெடிடேஷன். பாடி ஸ்கேன் மெடிடேஷன் யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் பாடி ஸ்கேன் மெடிடேஷன்? Taking the energy to the different parts of the body. Yes, exactly. ஓகே, நம்ம ஒரு விஷயத்த வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி ஃப்ரம் ஹெட் டு டோ. நம்ம இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம இப்ப பிராணாயாமாவே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா we need to feel that. நம்ம மூக்குல ஆரம்பிச்சு நம்மளுடைய மூச்சு இப்ப எங்கெங்கெல்லாம் போகுது, லங்ஸ்க்கு போகுது, வயிற்றுக்கு போகுது, டயஃப்ரமுக்கு போகுது அப்படிங்கறதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃப்ரம் தி டாப் டு பாட்டம் we need to notice that. இப்ப நீங்களே அமைதியா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணை மூடி உட்காந்து you need to concentrate on the things. இப்ப மைண்டுக்குள்ள நீங்க ஒரு விஷயம் ஓடுது அப்படின்னா you need to remove all that. need to be relaxed. நான் ரிலாக்ஸ்டா இருக்கணும், feel relaxed அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பார்ட்ஸா you need to concentrate on that. ஃபர்ஸ்ட் பிரெயின் எடுத்துக்கோங்க, மைண்ட் எடுத்துக்கோங்க. I'm relaxing myself. நெக்ஸ்ட் ஷோல்டர், I'm relaxing. ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றீங்க, அந்த இடத்துல ஒரு மாதிரி டைட்டா இருக்கு, ஒரு மாதிரி ஃபீலிங் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா ரிமூவ் ஆல் தட் ஸ்ட்ரெஸ். ஒரு 15 minutes மெடிடேஷன் இட்ஸ் இனஃப், மோர் தென் இனஃப் இன் தி மார்னிங் டைம். ஒரு மார்னிங் ஒரு 15 minutes எடுத்துக்கிட்டு நீங்க இந்த ஒரு மெடிடேஷன் பண்ணாலே அன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஒரு விஷயம் செய்யறது ரொம்ப ஈஸியா, ஹாப்பியா, ஒரு பாசிட்டிவா செய்ய முடியும். ஸோ பாடி ஸ்கேன் மெடிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பிராணாயாமா, செகண்ட் பாடி ஸ்கேன் மெடிடேஷன். ஃப்ரம் தி பாட்டம் டு டோ யூ நீட் டு நோட்டீஸ் எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது அப்படின்னா ரிலீஸ் எவ்ரிதிங் அண்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் மைண்ட்ஃபுல் வாக்கிங். வாட் இஸ் மைண்ட்ஃபுல் வாக்கிங்? ஆஸ் ஐ செட், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த we need to focus அட் பிரசன்ட்ல இருக்கணும். நீங்க நடக்கும்போது பாதம் வச்சு நீங்க நடக்கும்போது அந்த பாதம் எங்கெங்கெல்லாம் படுது, அந்த பாதம் படுறதுனால நான் எப்படி ஃபீல் பண்றேன், எனிதிங் யூ ஃபீல். ஏதாவது நீங்க இப்போ நான் புல்லுல நடக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசம் ஏற்படும்,
ரோட்ல நடக்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசம் ஏற்படும். அந்த வித்தியாசத்தை நீங்க ஃபீல் பண்ணணும். யூ நீட் டு ஃபீல் யுவர் செல்ஃப். மொட்டை மாடியிலேயே நடந்து பாருங்க, ஷூ இல்லாம ஷாக்ஸ், இந்த ஒரு ஸ்லிப்பர்ஸ் இல்லாம நடந்து பாருங்க. ஸோ நடக்கும்போது யூ ஃபீல் தட். ஷூ போட்டுட்டு நடக்கும்போது, சாக்ஸ் போட்டுட்டு நடக்கும்போது யூ கான்ட் ஃபீல் எனி திங். வித்தவுட் எனி ஸ்லிப்பர்ஸ் யூ ஜஸ்ட் ட்ரை டு வாக். அந்த வீட்டுக்குள்ளேயே கூட நடங்க, வீட்டுக்குள்ளேயே நடந்து பாருங்க. யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட் வாக்கிங். ஃபுல் பாடியும் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். நடக்கும்போது என்னோட என்னென்ன ஆர்கன்ஸ், என்னோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ நீட் டு நோட்டீஸ் எவ்ரி திங். அதே மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங், 4th பாயிண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மைண்ட்ஃபுல் ஈட்டிங். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நீங்க நல்லா சிவ் பண்ணி அந்த சலைவாவோட சாப்பிடும்போது யூ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் யூ ஃபீல் வெரி ஹாப்பி ஆல்சோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம அதை சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதே ஒரு தனி ஒரு ஆர்ட் இல்லையா? ஸோ எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல சலைவாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். எடுத்தோம் ஒரு இட்லி பிச்சோம், ரெண்டா பிச்சு வாய்க்குள்ள போட்டோம், முழுங்கணும், எந்திரிச்சு ஓடுங்க அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்பெண்ட் டைம் இன் குவாலிட்டி ஈட்டிங். ஈட்டிங்க்கு ஒரு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு ஃபேமிலியா உட்காந்துட்டு சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ யூ ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் யூ ஃபீல் மோர் ஹாப்பி டு. பாசிட்டிவா கிரியேட், ஒரு பாசிட்டிவிட்டி நல்லா ஏற்படுத்தும் நம்ம பாடியில. ஸோ சாப்பிடுறப்போ நீங்க சாப்பிடுற ஃபுட் எங்கெங்கெல்லாம் போகுது யூ கேன் ஃபீல். எக்ஸ்கியூஸ் மீ, தே சே, அதாவது இந்த ஃபுட்டை வாயில போட்ட பிறகு அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஃபுட்டு மேல கை வைங்க. எஸ், எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். ஏன்னா ஒரு ஃபுட்டு வந்து ஒரு 30 times சூ பண்ணும். ஒன்ஸ் நீங்க வாய்க்குள்ள போட்டீங்க அப்படின்னா ஒரு 30 times சூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூ பண்ணி நல்லா வந்து வாய்க்கு அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க வந்து நல்லா சலைவாவை செக்ரேட் பண்ணி நீங்க சாப்பிடும்போது டைஜஷன் ரொம்ப ஈஸியா ஏற்படும். டயபெட்டிக் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சாப்பிடுறது டயபெட்டிக்கு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி சாப்பிடணும். டயபெட்டிக் நல்லா சியூ பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா அப்படி சும்மா தண்ணி எடுத்து, ஏன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும்போது நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. ஓகே, இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்போது பிளட் சுகரும் வந்து அந்த அளவுக்கு ஏறாது, ஸ்பைக்கு போகாது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டை நம்ம டக்குன்னு நீங்க வாய்க்குள்ள போட்டு தண்ணி போட்டு முழுங்குறீங்க, அதுக்கும் நல்லா சூ பண்ணி நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா சூ பண்ணி சலைவாவோட சாப்பிட்டு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். பிளட் சுகரும் ஏறாது. ஸோ டயபெட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மைண்ட்ஃபுல். they say it reverses the diabetics. எஸ் சார், யூ ஆர் ரைட். இது ரிவர்சஸ் டயபெட்டிக் அப்படிங்கும்போது இது நம்ம கண்டினியூட்டி இருக்கணும். கரெக்டா ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா அது நம்ம கரெக்டா பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஸோ நடுவில் ஸ்டாப் பண்றது, டைம் ஆச்சு போகலாம், இன்னைக்கு போகலாம், சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு கிளம்பிடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வாட் எவர் யூ ஆர் ஈட்டிங், ஈவன் எ கிளாஸ் ஆஃப் வாட்டரை கூட நீங்க நல்லா வந்து சியூ பண்ணி தண்ணி கூட குடின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, தண்ணிய சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ தண்ணியை வந்து நல்லா ஒவ்வொரு சிப்பும் நல்லா வந்து சலைவா நல்லா எல்லாத்துக்குமே செக்ரேட் ஆகும். நம்ம அது செக்ரேஷனுக்கே நமக்கு வந்து இப்போ ஒரு பேரியரா நாம இருக்கும். ஸோ நல்லா சியூ பண்ணி சலைவா நல்லா செக்ரேட் பண்ண வச்சிங்க அப்படின்னா தான் கட் ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், டைஜஷனும் வரும், ஒபிசிட்டியும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அப்படி சாப்பிட்டு பாத்தீங்க நிறையாவும் நம்மளால சாப்பிட முடியாது. ரொம்ப இப்ப சில பேர் 10 இட்லி சாப்பிடுறாங்க, இல்ல நல்லா ப்ராசஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கிறாங்க, பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தே கேன் ஸ்டாப் தட். அந்த மாதிரி ஃபுட் நம்ம எடுத்துக்காம நம்ம ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கேன் மைண்ட்ஃபுல்னஸ்க்கு. என்னென்ன பாயிண்ட்? பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன், பாடி ஸ்கேன் மெடிடேஷன், மைண்ட்ஃபுல் வாக்கிங் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இந்த 4 விஷயம் சொல்லியிருக்கேன். அம்மா, நீங்க மைண்ட்ஃபுல்னஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா be thankful to the wife who cooks the food for you. அது செய்யறதே இல்ல ஆம்பளைங்க. எக்ஸ், நீங்க ஆக்சுவலி என்ஜாய் பண்ணி பண்ணுங்களேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து செய்யும் போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஐ எம் டூயிங் தட், மை ஹஸ்பண்ட் சப்போர்ட்ஸ் தட். அண்ட் எனக்கு வந்து அது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். வெளியே எப்படி யார் என்ன சொல்றாங்க எனக்கு அது ஐ டோன்ட் மைண்ட் எனிதிங் எல்ஸ். ஐ என்ஜாய் when I'm cooking with my husband and sharing my all the responsibility with my husband. So he also enjoying that. In the time la
சம்டைம்ஸ் எனக்கே சப்போர்ட் தேவைப்படும். அந்த டைம்ல நான் கேட்காமயே அவர் வந்து இப்படி நிக்கிறது, இட்ஸ் வெரி வெரி வாட் டு சே, இட்ஸ் கிரியேட்டிங் மோர் பாசிட்டிவிட்டி. அண்ட் நமக்கே வந்து இன்னும் மேல மேல நம்ம ஏதோ செய்யணும், we need to do something for my husband அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். இல்லம்மா, you involve children also. Yes sir, yes. அவங்க செய்ய வேணாம், பக்கத்துல வந்து நின்னாவே that will be very wonderful. Actually whatever we are doing together as an husband and wife, நம்ம childrenே நமக்கு வருவாங்க. அம்மா I am also doing, I want to do that அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே they are involving without asking. நாம வந்து செய் அப்படின்னு சொல்றதை விட once we are doing together they are involving themselves, அவங்களே வராங்க இல்லையா. சோ இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், சொன்ன மாதிரி ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது. சோ யூ டூ எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் போய் ஒரு வைஃப் கூட கொஞ்சம் போய் நின்னதுலே போதும், போய் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. போய் வைஃப் கூட கொஞ்ச நாள் வார்த்தை பேசிட்டு இருந்தாலே அவங்க they feel more rejuvenated, ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. Some of the social scientists say, will you please switch on the camera? for you I'm just revealing myself first time. Yeah, thank you. Amma, they say the greatest romance starts at kitchen Yeah. and dining room. Yeah. Okay sir, okay. Yeah, you're nice. Next point நம்ம போலாமா? அதே மாதிரி what I said, acceptance, what we are, we need to accept. இப்ப சார் சொன்ன மாதிரி mindfulness நான் சொன்னதுனால ஒரு they have opened their camera, so without any judgment, நாம என்னதான் நினைச்சிருவாங்களா அப்படின்னு அவர் நினைக்காம they have opened, அவங்க switch on பண்ணிட்டாங்க கேமராவை. so that is also acceptance of the mindfulness. so thank you so much sir. Anytime ma, thank you. Yeah. So next point, detox, fourth pillar. We are going to speak about detox, self-care, small habits for big impact. So நான் இதுல சொன்ன மாதிரி டீடாக்சிஃபிகேஷன்னா ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்லீப், நல்லா தூங்கணும். தூங்கி எந்திரிச்சாலே நமக்கு எல்லா விஷயமுமே வந்துடும். ஸோ நம்மளுடைய பாடியில எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடி பெயின்ஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட், அது as I said, ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட். நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது இல்லையா. சோ நம்ம இதுவே பெஸ்ட் ஒரு செல்ஃப் கேர்னு சொல்லும் போது ஸ்லீப்பிங்க்கு நம்ம நல்ல டைம், குவாலிட்டி ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். தூங்கத்துக்கு கூட டைம் இல்லாம எல்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த 4 hours 5 hours ஸ்லீப் இருந்தாலும் நல்ல தூக்கம் இருக்கணும். அதுலயும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. இதை நான் செய்யணும், அதை நான் பண்ணணும், ஐ நீட் டு டூ திஸ் அண்ட் தட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இது இல்லாம 4 hours 5 hours தூங்கினாலும் யூ நீட் டு ஸ்லீப் ஃபுல்லி. மைண்ட்ஃபுல் ஸ்லீப்னஸ் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே we feel more refreshed. Okay, next relaxation techniques. Stress reduce பண்ணுது, as I said, பிராணாயாமா, இது எல்லாமே வந்து இது பண்ணுது. டீடாக்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும், ரிமூவிங் த டாக்ஸின்ஸ், நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல இருந்து, நிறைய ஃபுட்ல இருந்து, பொல்யூஷன்ல இருந்து, எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துல இருந்து நம்ம வந்து டீடாக்ஸ் ரிமூவ் பண்ணணும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட டைஜஷனுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவியா வைக்குது. நம்மளுடைய பாடி நம்ம ஹைட்ரேஷன் நல்லா குடிச்சாலே, தண்ணி நல்லா குடிச்சாலே நீ நல்லா மினுமினுன்னு இருக்கியம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. நீ நல்லா தண்ணி குடிச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ்டா தெரியாது, ஏஜிங் ப்ராசஸும் ரொம்ப கம்மியாகும். 40 வயசு ஆளுங்க கூட 20 வயசு மாதிரி தெரியுவாங்க. ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சு ஸ்கின்னை நம்ம டெவலப் பண்ணாலே, ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆக, ஹெல்தி ஸ்கின்னா வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து டெட் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். நம்ம நல்லா தண்ணி குடிச்சோம்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய ஃப்ரெஷ் ஸ்கின்ஸ் மட்டும்தான் இருக்கும், தட் வில் க்ளோ. அண்ட் பெட்டர் இம்யூன் ஃபங்க்ஷன் இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்போம். வி வில் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் மென்டல் கிளாரிட்டி ரொம்ப இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி வில் கோ டு தி செல்ஃப் கேர் பத்தி பேசுவோம் கொஞ்சம். செல்ஃப் கேர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களை எடுத்ததும் ஒரு ஐஸ் பிரேக்கர் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஐஸ் பிரேக்கர் கொடுத்து செல்ஃப் அப்ரிசியேஷன் சொன்னேன், கிராட்டிடியூட், இதெல்லாம் செல்ஃப் அப்ரிசியேஷன் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டெய்லி யூ நீட் டு கீப் டூயிங் ஆல் தீஸ். டெய்லி இன்னைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சேன் அப்படின்னா அதை நீங்க வந்து யூ நீட் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஆர் வென் யூ வேக் அப் இன் தி மார்னிங். ஃபர்ஸ்ட் திங்க இதை வச்சுக்கோங்க, யூ நீட் டு கிராட்டிடியூட் யுவர் செல்ஃப். நாம இப்ப ஏதோ ஒரு விஷயம், டெய்லி கிராட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தியான ஒரு விஷயம். இப்போ யாராவது வந்து ஏதாவது சொல்லும் போது நீ அதுக்கு ஒர்த்தா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. நமக்கே தோணும்,
இப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு நீ ஒர்த்தா அப்படின்ட்டு நமக்கு இப்படி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது. ஐ எம் ஒர்த் டூயிங் எவ்ரிதிங், ஐ எம் ஒர்த்தி ஆஃப் லவ் அண்ட் கேர் அப்படின்ட்டு யூ நீட் டு கிராட்டிட் யுவர் செல்ஃப். ஐ எம் ஸ்ட்ராங் கேப்பபிள், ஐ எம் வெரி மச் ஸ்ட்ராங் அண்ட் ஐ எம் வெரி கேப்பபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு கிராட்டிடியூட் யூ நீட் டு சொல்லுங்க. இது வந்து நம்மளுடைய மூட நல்லா பூஸ்ட் பண்ணுது, நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் நல்லா ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, நம்ம ரொம்ப நமக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கும்போது தான் நம்ம வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறோம். என்னால முடியுமா, வெதர் ஐ கேன் டூ இட் ஆர் நாட், இந்த மாதிரிலாம் செய்யும்போது டிப்ரெஷன் ஏற்படுது, ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அதனால நிறைய கேட்டகரிஸ், நிறைய டிசீசஸ் கூட அதுல வர ஆரம்பிக்குது. ஸோ டெய்லி கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங், ஆஸ் ஐ செட், பே அட்டென்ஷன் வாட் யூ ஆர் ஈட்டிங் அண்ட் ஹவ் யூ ஆர் ஈட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். வாட் யூ ஆர் ஈட்டிங் அப்படிங்கிறது நல்லா வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஜங்க் ஃபுட்ஸோ, ப்ராசஸ்டு ஃபுட்ஸோ, கேண்டு ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்காம ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹவ் யூ ஆர் ஈட்டிங்க்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டி டைம் வந்து எடுத்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீட் டைம் நல்லா வந்து ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு 15 minutes, ஆஸ் ஐ செட், ஒரு 15 minutes உங்களுக்குன்னு எடுத்து நீங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ 15 minutes வாட் யூ லவ், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ யூ ஜஸ்ட் டூ வாட் இஸ் தட். ஒரு 15 minutes உங்களுக்கு நான் எடுத்து டூ மீட் டைம்ல உங்களுக்கு ஒரு 15 minutes ஒதுக்கிக்கணும். கிளீக்கட்டர் யுவர் ஸ்பேஸ், ஆர்கனைஸ் ஸ்மால் ஸ்பேஸ் டே. உங்களுக்குன்னு வீட்டுல வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், ஒவ்வொரு ஆர்கனைஸ் பண்ணாம இருக்கும். ஸோ ஒரு குட்டி இடம் எடுத்து அன்னைக்கு ஒரு 5 minutes 2 minutes எடுத்து அதை ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்களே ஒரு ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு வீடு போக போக வீடு உங்களுக்கே அழகாயிடும். வி ஃபீல் மோர் ஹாப்பி. அதை பார்க்கும்போது வீடு நல்லா இருக்குல்ல, ஸோ வி ஆர் லிவிங் இன் அ வெரி பியூட்டிஃபுல் ஹவுஸ்ல, அந்த மாதிரி வி வில் ஃபீல். ஸோ ஃபேமிலி டைம், ரொம்ப ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வென் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் கிராண்ட் சில்ட்ரன், கிராண்ட் டாட்டர், இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது யூ ஃபீல் மோர் ஹாப்பி இல்லையா? அந்த மாதிரி இருக்கீங்கல்ல, எல்லாரும் அப்படித்தானே இருக்கீங்க. கிராண்ட் டாட்டர் கூடயோ கிராண்ட் சன் கூடயோ அந்த மாதிரி விளையாடும் போது ஸ்பெண்டிங் டைம் வித் தெம் இஸ் வெரி ப்ரீஷியஸ் இல்ல, என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி ஜர்னலிங், write something like diary. Yes, exactly sir. So write for 10 to 15 minutes to release thoughts. நீங்க வந்து உங்களுடைய what you are feeling, உங்களுக்கு என்ன தோணுதோ, whether it's a positive or negative, whatever it can be, நீங்க வந்து அதை ஒரு 10 to 15 minutes எடுத்து you just write that. நீங்க எழுதும் போது you feel more relaxed. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்ப நம்ம எப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஃப்ரீ ஆயிடுவேன்னு சொல்றாங்க சில பேர். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா we are bursting out all our stress to the God இல்ல, நம்ம எல்லாத்தையும் we are telling இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, so I feel more stressed அப்படின்னு நம்ம அங்க burst out ஆயிட்டு வந்துட்டு நம்ம கோயில்ல இருந்து வெளியே வரும்போது we feel more relaxed. அந்த மாதிரி I said you write journaling, write something in your notebook, any paper or a diary, you just write something for 10 to 15 minutes, it will feel more relaxed. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் ஒரு ரீகப் பண்ணிடலாம். ஸோ நியூட்ரிஷன் பத்தி பேசணும். வாட்னா we need to eat a balanced diet, focusing on fruits and vegetable and whole grains பத்தி whole grains எடுத்துக்கணும். lean protein like fish, poultry, beans and lentils இது எல்லாமே, and healthy fats like avocado, nuts, seeds in your diet. இது எல்லாமே உங்களோட பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும். இது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிக்சர்லயே தெரியும். இதுல ரிச்ன ஃபைபர், கார்ப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பட் ஃபைபர் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இந்த பிக்சர்ல. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளேட்டையும் கலர்ஃபுல்லா வச்சுக்கணும். கலர்ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா நாமளும் கலர்ஃபுல்லா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்னஸ் பத்தி பேசணும், லைக் கார்டியோ பத்தி பேசணும், ஸ்ட்ரென்த் பத்தி பேசணும், ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ ஃபிளெக்சிபிலிட்டின்னு பத்தி பேசும்போது நம்மளோட டெய்லி நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸே நம்மளால செய்ய முடியாது. நம்ம ரெகுலரா இப்போ திடீர்னு ஒரு பஸ்ல நம்ம ஏறி போறோம், ஸ்டெப்ஸ் ஏறணும், கொஞ்சம் ஸ்டெப் பெருசா இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் வயசு ஆக ஆக இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா என்னால அந்த ஒரு பெரிய ஸ்டெப் ஏற முடிய மாட்டேங்குது. ஸோ சம்டைம் இன்ஜுரி கூட ஆகுது. இதே நம்ம ரெகுலரா ஃபிட்னஸ், நம்ம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம அதை ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபிளெக்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன் 5 to 10 minutes, பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அண்ட் ஜர்னலிங் பத்தி பண்ணுங்க. ஸோ டீடாக்ஸ் 8 hours ஆஃப் ஸ்லீப், 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பா குடிக்கணும். ஸ்பெண்ட் 15 minutes ஆன் மீ டைம். ஓகே, நன்றி திருமதி வைஷ்ணவி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிக்க நன்றி. இதுவரை ஆரோக்கிய வாழ்வும் உணவு பழக்கங்களும்
பகுதி 1 வெல்னஸ் ப்ளூ பிரிண்ட் என்ற தலைப்பில் ஈட் ரைட், ஸ்டே ஆக்டிவ், ஃபீல் அமேசிங் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் ஸ்ரீமதி வைஷ்ணவி அவர்கள். வைஷ்ணவி அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். நமது குழுவில் உறுப்பினராக உள்ள திரு குணசேகரன், முன்னாள் வேளாண்மை இணை இயக்குனர், அவர்களது மூத்த புதல்வி ஆவார். இவர் உணவியல் நிபுணராக பணி செய்து வருகிறார். பல்வேறு தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டன. குறிப்பாக நிறைய பலரும் அறிந்திராத பல தகவல்கள், தகவல் பொக்கிஷம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தகவல்கள் நமக்கு அறிந்திராத தகவல்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக இந்த மேக்னீசியம் சத்தோட அவசியம் அது தொடர்பாக தகவல்கள் வழங்கப்பட்டன. இன்னும் சாக்லேட் என்றாலே மோசம் அப்படின்னு சொல்லி யாரும் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பலரும் நினைத்து கொண்டிருக்கும் சூழலில் பிளாக் சாக்லேட் மிகவும் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவித்தாங்க. அது மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். மேலும் இது தவிர பாடி எக்ஸசைசஸ் அது ரெகுலரா நாம செஞ்சுட்டு இருந்தாலே ஓரளவுக்கு நமது ஆரோக்கியத்தை நாம நிலை நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. கூடவே மெடிடேஷன், யோகா ஆகியவற்றின் முக்கியத்துவம், அது ஒரு 1/4 மணி நேரம் தினமும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தகவல்களை சொல்லி இருக்காங்க. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அதை முழு மனதுடன் முழு கவனத்துடன் செய்ய வேண்டும். அதாவது உணவு சாப்பிட்டா கூட ரசனையோடு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும், எல்லா உணவையும் மென்று குறைந்தது 30 முறையாவது மென்று சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல்ல சொல்லியிருக்காங்க. இப்படி பல தகவல்களை நமக்கு வழங்கிய திருமதி வைஷ்ணவி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திரு குணசேகரன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மகளை இந்த நிகழ்ச்சி தர ஏற்பாடு செய்த தந்தையாகிய திரு குணசேகரன் அவர்களுக்கு, எனது நீண்டகால நண்பராகிய திரு குணசேகரன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது திருமதி வைஷ்ணவி அவர்களை அவரது இறுதி கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எஸ் சார், ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல், ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி டிஎன் ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் இவங்களுக்கு நான் வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு சார். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாவும் என்கரேஜ்மெண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணதும் நீங்களும் அப்பாவும் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ சோ மச். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.